முருகதாஸ் சார் வந்து சிஎஸ்கே தோனி ஃபேனு நினைக்கிறேன். எவ்வளவு வன்மம் இருந்தா விராட்டுன்னு பேர் வச்சிருப்பாரு வில்லனுக்கு. ஒரு மியூசிக் சலபுல நம்மள அப்படியே ஆட விட்டார் தலை. தேட்டரே ஆடுது தலைவா படம் ஃபுல்லா. அப்படியே அப்பட்ட ஒரு ஆட்டமா இருக்கு. ஒரு வந்து நேச்சுரலா இருந்தாலும் அவர் டிசார்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் ஸோ நீங்க சிவகார்த்திகேயன் டிஃப்ரெண்டா பார்க்கணும் இந்த படத்துல வந்து பார்க்கலாம். தன்னுடைய 22 படங்களை நீங்க பார்க்காத இந்த 23 படத்துல பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் தவிர ஆக்டர்ஸ் நல்லா பிளே பண்ணிருக்காங்க. புதுசா தான் மார்க்கெட்ல இருக்காங்க. ஒரு கைடில் ஒரு மாதிரி இருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா ஃபியூச்சர்ல ஒரு ரைசிங் ஸ்டாரா வரலாம். இவங்களை தவிர்த்து பிச்சுமேலா இருக்கட்டும், ஷபீரா இருக்கட்டும் அண்ட் வித்யூ சம்மாலாம் நல்லா பிளே பண்ணிருக்காரு. கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வில்லன் எல்லாம். அண்ட் ஓவரால் நல்ல படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ அனிருத்தோட மியூசிக் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். படத்தோட ஒரு மைய கதை என்னன்னா, 2 லவர்ஸ் வந்து எப்படி ஒரு ஸ்மக்லிங் கேங்கோட ட்ராப் ஆகுறாங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வராங்க ஒரு கதையை. இதை ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல, ஸ்கிரீன் பிளேல, பிளாட்ல பக்கம் எடுத்துட்டு போயிருக்காரு. ஓவரால படம் நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப டவுன் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்ல மாட்டேன். 5க்கு 3 கொடுப்பேன். பிளஸ்னா வந்து சிவகார்த்திகேயன் ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஸோ வந்து சைக்காட்டிக்கா நடிச்சிருக்காரு. நீங்க 22 படத்துல பாத்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி சிவகார்த்திகேயன். 23வது படத்துல சூப்பரா பண்ணிருக்காரு, சம்பவம் பண்ணிருக்காரு. அவதான் சொல்லுவேன். ஓவரால் படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, சிவகார்த்திகேயோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் அண்ட் நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு அந்த படம் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் லவ் மூலியமா தான் வைலன்ஸ் வருது. ஸோ லவ் வந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வருவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை. தாட்ஸ் இட். ப்ரோ படம் ஓவரால் நல்ல படம் தான் ப்ரோ. ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் ஃபிலிம் மாதிரி தான். வித்யுத் ஜமாலோட கேரக்டர் செம ஸ்டைலிஷா காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சர்பாட்ட பரம்பரையில ரெட் ரோஸா நடிச்சிருப்பார்ல, அது அவரு இதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு செமையா இருக்கு. அண்ட் சிவா கேரக்டரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்டைல் அப் பண்ணியிருக்காங்க. நம்ம முருகதாஸ் லெவலில் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங் ஸ்கோப் காட்டுறதுக்கு நிறைய இது இருக்கு இதுல. ஒன்லைனானா அதுதான், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், வெளியே இருக்கிறவங்க நம்ம குடும்பமா பார்க்கணும். இதுதான் படத்தோட மெசேஜ். ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் எப்பவுமே மெசேஜ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. அனிருத் பத்தி கண்டிப்பா சொல்லணும். அவரு சிவாக்கு உயிர் கொடுத்து போடுறாரு போல. மியூசிக் செமையாச்சு. நிறைய விஷயம் லேக் ஆகுற மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. ஆக்சுவலா எல்லா கேரக்டரும் தேவையான யூட்டிலைசேஷன் இருக்கு. எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணல, நல்லா தான் எடுத்திருக்காங்க. மேபி உங்களுக்கு ஸ்லோன்னு தோணலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேஸ் அந்த மாதிரி படம் பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால. பட் எவ்வளோ சீக்கிரம் கிறிஸ்பா முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தான் முடிச்சிருக்காங்க. எந்த கேரக்டரும் வேஸ்ட்லாம் பண்ணல. அது வந்து ஒரு பேட்ரியாட்டிக் ஃபிலிமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது ஒரு செம கம்பேக் சிவாக்கு. இது ஒரு 2வது ஹிட்னு சொல்லலாம், வேற ஜானர்ல. அவ்வளவுதான். கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இல்ல. ஆக்ஷன் இருக்கு, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இல்ல. நல்லா இருந்துச்சு, ஒர்த்து தான். தேட்டர்ல வந்து பாக்குற அளவுக்கு ஒர்த்து தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குள்ள வந்து தேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபயரோட ஜாலியா போய் பார்க்கலாம். அந்த வைபோட பார்த்தா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அந்த புஷ் இருக்கும். என்ன படம் நீங்க முதல் தெளிவா கேளுங்க. மதுராசி. ஏன்னா உள்ள 2 படம் ஓடுது. ஒண்ணு காந்தி கண்ணாடி. அந்த படத்தை நான் பார்க்கல, அதனால அந்த படத்தை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் பார்த்தது மதுராசி. இன்னொரு படம் தலைவா, நம்ம ஏஆர் முருகதாசனை எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியல. நானும் எங்க போய் தர்றேன் தலைவன், எங்க போனான்னு. ஏன்னா ஒரு படம் எடுக்காம சோல்ட் அவுட்ல இருந்தா போல. பார்த்தா நம்ம தளபதி சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை குத்தா போல. துப்பாக்கியை குத்தோன்னு அவர் சொல்லா போல. அந்த துப்பாக்கி படமே நான் தான் எடுத்தேன். வாடா உன்னை வச்சு நான் படம் எடுக்கிறேன், நீ எடுத்தா போல. படம் ஃபுல்லா துப்பாக்கி தான். துப்பாக்கி வச்சாதான் ஒரு டிராவலிங் ஓடுது. அப்படியாப்பட்ட ஒரு அருமையான ஒரு படம் தலைவா. வச்சார் தலைவா. மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் கம்பேக் மீண்டும் ஏஞ்சி வந்துட்டா போல. அப்படியாப்பட்ட ஒரு கதை தலைவா. அந்த படத்துல என்னன்னா, யாருன்னா கீழே விழுந்துட்டாங்க, அடிப்பட்டதுன்னு வச்சுக்கேன், வீடியோ எடுத்து போடாத, அவங்கள தூக்கி போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேருங்க, சரிங்களா? அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க. அதுதான் ஒரே நேரத்துல 2 படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு எல்லாத்தையும் சொல்றது. இப்படி போட்டா பாவம், அவங்களுக்கு எதிர்ப்பு, நானும் எதிர்ப்பு. என்ன அவருக்கு சொல்லுங்க. அருமையான. ஏன்னா சிவகார்த்திகேயன் அண்டர்டேக்கர் போல 7 உயிர் செத்து வராரு தலைவா. அண்டர்டேக்கர் போல இது அவரு. சாவுறாரு, பார்த்தா ஏஞ்சி வராரு, சாவுறாரு. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் தலைவா. என்னால என்ன பேசுறது புரியல. சுத்தி படம் ஃபுல்லா அருமையான ஒரு சீன் தலைவா. அந்த ஒரு பாட்டு மியூசிக் தலைவா. நம்ம இவருக்கா தெரியுமா, அனிருத்தன மியூசிக்க போட்டு பயங்கரம் தலைவா. போட்டு
குத்துற எல்லாமே கீபோர்ட் கையில தான் வச்சுப்பாங்க. அவர் போட்டா குத்தி அப்படியே ஒரு மியூசிக்கை வந்து வாசிக்கிறாரு அந்த படத்துல. என்ன ஒரு மியூசிக், சலபுல நம்மள அப்படியே ஆட விட்டார் தலை. தேட்டரே ஆடுது தலைவா படம் ஃபுல்லா. அப்படியே போட்ட ஒரு ஆட்டமா இருக்கு. ஒரு காதலுக்கோசம் என்னென்ன பண்ணமோ நம்ம சிவகார்த்தி என்ன பண்றா போல. ஏன்னா படம் ஃபுல்லா டிராவல் பண்ணுகிறா போல ஒரு காதலிக்கோசம். அதனாலதான் அவரு சாவுறாரு ஏஞ்சிக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவரு சாவல. ஆனா கடைசியில ஒரு ட்விஸ்ட் நடந்தது. ஹீரோயினி செத்துச்சுன்னு மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தா ஹீரோயினி சாவல. டப்புன்னு கை அச்சுது. பார்த்தா ஏஞ்சி வந்துச்சு இல்லையா. ஹீரோயினி பார்த்தா கெயினு 2வது உயிரில ஏஞ்சி வந்துச்சு ஹீரோயினி. அப்படியே போட்ட ஒரு அருமையான ஒரு நல்ல படம் தலையா. இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கணும். காந்தி கண்ணாடியும் நல்லா இருக்கு, அதுவும் வந்து ஃபேமிலியா பாருங்க. அவங்களும் எல்லாம் நின்று பார்த்துன்னு நான் என்ன பேசுறேன்னு. காந்தி கண்ணாடியும் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. 10க்கு பார்த்தீங்கன்னா 7 கொடுக்கலாண்ணா. நல்லா இருக்கு. 1 டைம் தாரா பாசலாம். காந்தி கண்ணாடியும் வேற லெவல் தான். படம் வந்து ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் தான். வில்லன் பார்த்தீங்கன்னா ஷபீரும் வித்யுத்தும் நடிச்சிருக்காங்க. துப்பாக்கியில் நடிச்சிருப்பாருல அவரும் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து விக்ராந்த்லாம் கேஸ்டிங் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. விக்ராந்த் வந்து எமோஷன் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எஸ்கே வந்து ஒரு டிசார்டர் இருக்க மாதிரி நடிச்சிருக்காரு. இது எஸ்கேக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்கு. அவர் ஸ்ட்ரென்த்ல வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து அவர் ஸ்ட்ரென்த்ல நடிச்சிருக்காரு. பில்டப் இப்போ அமரனுக்கு வச்ச பில்டப் கூட வந்து இதுல இல்ல. ஆனா சாரி, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா பில்டப் இல்லைன்னு சொல்ல வரேன். நேச்சுரலா பண்ணியிருந்தாரு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைத்தி டான்ஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பேக்கப்பா அமையும். முக்கியமா வந்து ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கதையோட ஸ்டோரியோட ஹீரோயினா இருக்காங்க. சும்மா டான்ஸ் போட்டு இதெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போட்டு பண்ணாம தேவையான சாங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. 2-3 சாங் நல்லா இருக்கு. பிஜிஎம் வைஸ் நல்லா அனிருத் பண்ணிருந்தாரு. பிஜிஎம் நல்லா இருந்தது. ஆனா ஃபைட் சீன் தான். விஜய் இன்னொரு சீன்ல வந்து அந்த துப்பாக்கில ஒரு வில்லன் அவரு ஹாஸ்பிட்டல் மேல வந்து இது பண்ணுவாரு, ஒர்க் அவுட் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் செமையா இருந்தது. அதான் பிஜிஎம் நான் சொன்னேன். சாங்ஸ் நல்லா இருக்கு. ஆனா பிஜிஎம் தான் அதோட கொஞ்சம் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கு. பிஜிஎம் வைஸ் வந்து கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கு. வர சீன்ஸ்லாம் அப்படியே ஃபைட் ஃபைட் பண்றதுக்கு ஒன்றும் கொஞ்சம் தள்ளி வந்து எஸ்கே ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து நேச்சுரலா இருந்தாலும் அவர் டிசார்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் படம் வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம். ஹீரோயினுக்கு வந்து சும்மா டான்ஸ் குத்து சாங் எல்லாம் வைக்காம அந்த ஸ்டோரிக்கு அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க அதுதான் வந்து ஸ்டோரியா வச்சிருக்காங்க. இவ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சில பேர் ஸ்லோன்னு சொல்லுவாங்க. ஸ்லோ கிடையாது. செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்டா போறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் அவர் ஏன் லவ் பண்றாரு, அவர் சின்ன வயசுல என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்றாங்க. சோஷியல் மெசேஜ் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தா பண்ணிருக்காங்க. அதான் ஒரே ஒரு டிராபேக். ஓவராலா படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் எஸ்கே தான் ப்ரோ படமே. எஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது. வித்யுத் ஜம்மால் மாதிரி ஒருத்தர் கிட்ட எஸ்கே என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு பார்த்தா எஸ்கேவும் இறங்கி ஸ்டண்ட் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. இந்த கன் கல்ச்சர் அப்படிங்கிற மேட்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படத்துல உண்மையாவே ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அது நல்லா இருந்தது அந்த போர்ஷன். அப்படிங்கிறது படத்துல பிடிச்ச விஷயம் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிவகார்த்திகேயன் தலைவாசல் விஜய் ஃபோன் பண்ணுவாரு. சிவகார்த்திகேயனுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு கோவம் வந்ததுன்னா அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ சிவகார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும், பிஜு மேனன் கிட்ட வந்து அவங்க வந்து கேட்டுப்பாங்க, நல்ல வேலை சார் நான் கூட அப்படின்னு கோத்து விட்டுருவாரு. உள்ள போனவொடனே சாவடி நாயடி பேயடி வாங்கிட்டு வருவானுங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வித்யுத் ஜம்மால் ப்ரோ உண்மையா முருகதாஸ் சார் வந்து சிஎஸ்கே தோனி ஃபேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வன்மம் இருந்தா விராட்டுன்னு பேர் வச்சிருப்பாரு வில்லனுக்கு. அது வந்து உண்மையா வந்து அவரு தோனி ஃபேனா தான் இருக்கணும். ஸோ அது வந்து நல்லா இருந்தது. வித்யுத் ஜம்மால வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கலாம். நடுவில் கொஞ்ச நேரம் வந்தாரு, அப்புறம் படுக்க போட்டாங்க. திரும்ப வந்து கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா அப்படியே எழுந்து வந்தாரு. திரும்ப ஒரு சூப்பரா இருந்தது. அவரை ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். அது ஒரு மிஸ்ஸிங். வித்யுத் ஜம்மால் ஒரு பெரிய பிளஸ் படத்துல. இந்த விஷயத்தை கட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா டியூரேஷனை இன்னும் கம்மி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சாங்ஸ் வந்து அனிருத் சூப்பரா பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சாங்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரே பண்ணிருக்கலாம். ஸோ அவங்க ஏஆர் முருகதாஸ் காம்போன்றது வேற லெவல் காம்போல. கஜினி, அப்புறம் 7ஆம் அறிவு, ஸ்பைடர் மியூசிக். இப்போ கூட அந்த ஸ்பைடர் படத்துல இருக்கக்கூடிய சுடலையோட சைக்கோ பிளாஷ்பேக் இல்ல, அது மாதிரி சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அது பக்காவா இருக்கும். பட் இந்த படம் நான் பெருசா எதிர்பார்த்தேன். 1 டைம் தான். துப்பாக்கி மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். 1 டைம் வாட்சபிள். ஓவரால் ஒரு வாட்டி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. 10க்கு 6 தருவேன். அவ்வளவுதான்.